வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பஞ்சலோக சிலை லக்ஷ்மி குபேரர். ரொம்ப அழகாக குபேரன் அவருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த குபேரன் வித் லக்ஷ்மியோட ரொம்ப அழகாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லக்ஷ்மியுடைய அந்த ரெண்டு கையில இருந்தும் பார்த்தீங்கன்னா அந்த காசு செல்வம் வந்துட்டு கொட்டுற மாதிரியும் அவங்க மடியில் வந்துட்டு அந்த கலசம் அந்த காசு அந்த குடத்துல இருந்து காசு கொட்டுற மாதிரி ரொம்ப அழகாக எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரெண்டு கையிலையும் அந்த தாமரை மலரோட லக்ஷ்மி தேவி வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்ச மாதிரி அழகாக வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்க. அவங்க உட்காந்துட்டு இருக்க அந்த பீடம் சிம்மாசனம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா செல்வத்தால் நிரம்பி வழிகிற மாதிரியும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாமரையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மீன் இருக்க மாதிரி வடிவம் இருக்கும். அந்த மாதிரி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு வழிய செல்வம் இருக்க மாதிரியும் ப்ளஸ் தானியங்கள் எல்லாமே இருக்க மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த சிலை பிடிச்சிருக்கவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. அந்த பீடம் முழுக்கவுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தால் நிரம்புற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வியாபாரம் பண்ணுற இடத்துலையும் நீங்கள் ஆபரணங்கள் செல்வங்கள் வைக்கிற இடத்துலையும் உங்களுடைய பூஜை அறையிலையும் நம்ம குபேரனை வச்சு நீங்கள் வழிபடலாம். இந்த குபேரனை வழிபடுறதுக்கான சிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மாலை 5:30 to 6 o'clock வந்து நீங்கள் வழிபடலாம். அதை குபேர காலம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வழிபட்டிங்கன்னா அதனுடைய பலன் வந்து இன்னும் ரொம்ப மேலே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சிலை பிடிச்சிருக்கவங்க நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி.